தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்கா ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தீபாவளி அன்னைக்கும் எதுவுமே ஸ்பெஷலாக எடுத்து செய்யலையா, சரி அவங்களுக்கும் ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சு தந்த மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதில் 65 பிரியாணியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவும் வராங்க அப்படின்னு சொல்லி நிஷாந்த் குட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், எப்போ வருவாங்கன்னு சொல்லி வழியாக பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் தான் இன்றைக்கி அவங்க வர்றாங்கன்னு சொன்னதை பேர் அவங்க வர வரைக்குமே குட்டி போட்டு பூனையாட்ட வாசல்லையே தான் சுற்றிட்டு இருந்தா, வீட்டுக்குள்ளே கூட வராமல். வந்ததுமே 3 பேரும் நல்லா மிங்கிளாகி விளையாண்டுட்டு இருந்தாங்களா. குட்டி தம்பி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். தேமாவும் பக்கத்தில் இருந்து சிக்கன்லாம் கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சைட் பை சைட் சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு டக்குன்னு ஒரு 1/2 hour குள்ளேயே சமையல் வேலையை முடிச்சாச்சு. நான் நினச்ச மாதிரியே பிரியாணி சரி 65 சரி ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா பிரியாணியில் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, மற்றபடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் குட்டி தம்பி இருந்துச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனே ரவுண்ட் அப் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸில் ஜஸ்ட் 20 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டியான ரீசனபிள் ரேட்டில் ரிட்டன் கிஃப்ட்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு நீட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.